புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை ஆதரித்து நடிகரும் கட்சி தலைவருமான விஜய் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணியில் 30 தொகுதிகளில் தாவேகா போட்டியிடுகிறது என்றும் அதில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களை உங்களிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் அவர்களை வெற்றி பெற செய்வது மக்களின் பொறுப்பு என கூறி வாக்காளர்களிடம் அவர் ஆதரவு கோரினார். தொடர்ந்து பேசிய விஜய் திமுக காங்கிரஸ் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்துள்ள கூட்டணி பலமுறை ஆட்சி செய்தாலும் தற்போது பெயருக்கு மட்டுமே கூட்டணியாக இருந்து சில இடங்களில் ஒருவருக்கொருவர் எதிராக போட்டியிடும் குழப்ப கூட்டணியாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் மக்களை நம்பியே தாங்கள் தனித்து போட்டியிடுவதாகவும் அரசியல் வியாபாரம் நடத்துபவர்களுக்கு மாற்றாக மக்கள் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேபோல் துணைநிலை ஆளுநர் தலையீடு இல்லாத அரசு அமைக்கப்படும் எனவும் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் எனவும் அரசு பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் பல வாக்குறுதிகளையும் அவர் அறிவித்தார். தொடர்ந்து மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து பேசுகையில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த கோரிக்கையை மத்தியில் இருந்த காங்கிரஸ் பாஜக அரசுகள் நிறைவேற்றவில்லை என விமர்சித்தார். மேலும் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான குழு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கலாம் என பரிந்துரைத்த போதும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறினார். மேலும் ஏமாற்றும் மற்றும் பொருந்தாத கூட்டணிகளுக்கு வாக்களிப்பது பயனற்றது என்று கூறிய அவர் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தைரியம் வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏமாற்றும் அரசியலை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என அவர் கூறி வாக்காளர்களிடம் மாற்றத்திற்காக ஒரு வாய்ப்பு வழங்குமாறு இரு கை கூப்பி கேட்டுக்கொண்டார். உங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவதாக நினைத்து தாவேக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்கள் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் விசில் அடிக்க ரெடியா என கேட்டு கூட்டத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்திய விஜய் பாடல்கள் ஒலிக்க பொதுமக்களுடன் இணைந்து உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 3 இடங்களில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டதாக கூறப்படுகிறது. விஜயின் ரோட் ஷோவிற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு காணப்பட்டது.